ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய புரதச்சத்து நார்ச்சத்து நிறைந்த கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த சத்தான கொண்டக்கடலை குழம்பை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? அதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து இதை ஓவர் நைட் நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கடலையும் நல்லா ஊறி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலையை வாஷ் பண்ண பிறகு ஒரு குக்கரில் சேர்த்து இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கொண்டக்கடலையை வேக வைக்கும்போதே அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ 4 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு நான் கொண்டக்கடலையை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கொண்டக்கடலை குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அடுத்ததாக காரத்துக்காக ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி குண்டு மிளகா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சம்பா மிளகா இருந்தால் சம்பா மிளகா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இது எதுவும் கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுன்னா நமக்கு வறுபட்ட வாசனை வர ஆரம்பிக்கும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான எண்ணெய் சேர்த்துறாதீங்க. 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். கூடவே தேங்காயில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவிட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தேங்காயையும் வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து மசாலாவுக்கு நம்ம இப்போ வறுத்ததை இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா ரொம்ப நைஸாலாம் நமக்கு அரைப்பட்டு வராது. கொஞ்சம் குறப்பாக தான் அரைப்பட்டு வரும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அந்த அளவுக்கு தான் அரைப்பட்டு வரும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் நேரம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் மசாலாவுக்கு வதக்கினா அதே பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு முழுசாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முழு பூண்டில் உள்ள பூண்டு பற்கள் எல்லாத்தையுமே தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது 3த்தையும் நல்லா எண்ணெயில் ஒரு முறை வதக்கிக்கணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃபேன் காற்றுல எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடவே சேர்த்து இப்போ இந்த பேஸ்ட்டையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது 2த்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை
பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 3 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். ஏன் கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. அப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு. மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இந்த கொண்டக்கடலை குழம்பு கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதனால் 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காயை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. அதனால ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. புளி சேர்த்து நல்லா மசாலாவை கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தோன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கல் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால திரும்பவும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச கொண்டக்கல்லையை அந்த கொண்டக்கல்ல வெந்த தண்ணியோட சேர்த்துக்கங்க. ஏன்னா அந்த கொண்டக்கல்ல வெந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொண்டக்கல்லையை தண்ணியோட சேர்க்கும்போது தான் குழம்போட கன்சிஸ்டன்சியும் சரியாக வரும். பாருங்கள், முன்னாடி மசாலா சேர்த்த உடனே எந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு. இப்போ கொண்டக்கல்ல வேக வச்ச அந்த தண்ணியும் சேர்த்த உடனே எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குழம்போட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் சேர்த்துருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது ரெண்டுமே நம்ம வதக்கலாம் இல்லை, லைட்டாக மசாலா கூட சேர்த்து கலந்து விட தான் செஞ்சோம். அதனால் இது வெந்திருக்காது. இது நல்லா வேகணும். அது வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இந்த குழம்போடு சேர்ந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் அந்த உப்பு, புளி, காரம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்போட டேஸ்ட்டை பாருங்கள். உப்பு பத்தலைன்னா சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்த பிறகு வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான, அதாவது புரதச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த இந்த கொண்டக்கடலை குழம்பை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.